எப்படி பஞ்ச நேரங்களிலே நாம் செழிப்பாக இருக்க முடியும்? எல்லாம் இறக்கத்தை காணும் பொழுது, எல்லாம் டவுன் ஆகி போய் கொண்டு இருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கங்களை, நிறைவுகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதை குறித்து இதை கற்றுக்கொள்ள போகிறோம். பஞ்சத்தை வெல்ல வழி என்ன? பஞ்சத்தை மேற்கொள்ள எது வழி? பஞ்சங்களின் நடுவிலே நீங்கள் செழிப்பா இருக்கிறதற்கான ரகசியங்கள் என்ன? அதனாலதான் கடவுளுடைய பிள்ளைங்க செழிப்பை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரத்தை நம்ப கூடாது. அதுவும் எப்படி நம்பணும்? பஞ்சத்துல கூட நம்ம செழிப்போம். ஒரு பெரிய குறைவு அப்படிங்கிற ஒரு சூழமையில அந்த குறைவு நிறைவாகவும் மகிமையாகவும் மாறினது. ஆமென். இதுதான் the first miracle of Jesus. இந்த முதல் மிரக்கல். இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன சொல்லட்டுமா? குறைவை நிறைவாக்கும் அற்புதம். பஞ்சத்தை மேற்கொள்றதுக்கான வழி என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். That is means the instruction of God, the guidance of God. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள், தேவனிடத்திலிருந்து வருகிற வழிநடத்தல்கள் உங்கள் பஞ்சங்களை மேற்கொள்ள வைக்கும். உங்கள் பஞ்சங்களில் இருந்து விடுதலையையும், உங்கள் பஞ்சங்களில் இருந்து வெற்றியையும், அதிலிருந்து மேற்கொள்வதற்கான தீர்வுகளையும் உடையதாக அது இருக்கிறது. இதுவரைக்கும் ஒருவேளை என் வாழ்க்கையில எப்படியோ இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். அவர் செய்கிற முதல் அற்புதமே குறைவை நிறைவாக்குற அற்புதம். ஆமென். வெறுமையை நிரப்புகிற ஒரு அற்புதம். ஆமென். இதுவரை நீங்க அனுபவிக்கலன்னா நான் உங்களை அழைக்கிறேன். என் இயேசு குறைவுகளை நிறைவாக்குகிறார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தேவைகளை, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். அத்தனை நல்லவர். ஆமென், ஆமென். அவருடைய ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவது எவ்வளோ மகிழ்ச்சி, அவர் உயர்த்துவதிலே சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஸோ இந்த மாலையிலேயும் யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்பட்டது என்கிற சத்தியத்தை கடந்த 3 வாரங்களாக நாம் படித்து வருகிறோம். களஞ்சியம் 1, களஞ்சியம் 2, களஞ்சியம் 3 அப்படின்ட்டு. என்ன களஞ்சியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, ஆமாம், கர்த்தர் களஞ்சியங்கள்னு சொல்லியிருக்கிறார், அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறார், நிறைய களஞ்சியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க அக்கௌண்டே இருக்கக்கூடாதுன்னு ஒரு இதை சொல்லி ஒன்றுமே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே எத்தனையோ மக்கள் போயிட்டாங்க. ஆனால் முதல்ல பேங்க் வச்சு நடத்தினவரே நம்ம ஜோசப் தான். ஆமென். அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் கொடுத்தார் யோசேப்புக்கு. அப்படிப்பட்ட தெய்வீக ஞானம், ஹல்லேலூயா, ஒரு மனிதனை பஞ்ச நேரங்களிலும் செழிப்புள்ளவனாக அது வாழ வைத்தது. ஸோ இந்த மாலையிலையும் அதை நாம் தொடரப் போகிறோம். யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்பட்டது. ஸோ இந்த நாளில் நாம் 4வது வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த 4வது வாரங்களில் அப்படிப்பட்ட சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், படிக்க போகிறோம். உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம், ஜெனிசஸ் 41, ஜெனிசஸ் 41 54 57 வரைக்கும் வாசிக்கிறேன். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. ஸோ ப்ராஃபஸி அப்படியே நிறைவேறுது. ஒரு அஜெண்டா அப்படியே என்ன பண்ணுது, நிறைவேறுது. சில காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அந்த நடக்கிற காரியங்களுக்கு நடுவில் உங்களுக்கு காரியங்கள் வித்தியாசமாகவும் வேறு விதமாகவும் நடக்க முடியும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இருக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நமக்கு வேறு மாதிரி நடக்கும்.
ஆமென், ஹalleluya. எனக்கு வேற மாதிரி நடக்கும், என் மக்களுக்கு, என் ஊழியத்தில், என் சபையில். ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைவேறதுனால நம்ம பஞ்சமா இருப்போன்ட்டு கிடையாது. யோசேப்பு சொன்னது தான், தேவன் வெளிப்படுத்தினது தான். ஆனால் சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. ஆமென், ஹalleluya. தட் இஸ் அது அந்த இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஏன் எகிப்து தேசத்துல ஆகாரம் இருந்ததுன்னா, எகிப்துல யோசேப்பு இருந்தான். யோசேப்பு எதுக்கு அடையாளமா இருக்கிறான்? கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அவர் இருக்கிறார். இந்த யோசேப்புக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, சாப்நாத் பண்ணேயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம், உலக இரட்சகர் என்ற அர்த்தம். யோசேப்பு இருக்கிற இடத்தில் பஞ்சம் இல்லை. இயேசுவின் ஆளுகை, இயேசுவின் ராஜரீகம், இயேசுவினுடைய அரசாட்சியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் இந்த பூமியிலேயே பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்வீர்கள். அதெல்லாம் பாட்டு பாடணும், நீரே என் தஞ்சம். அப்போ அவரே என் தஞ்சம்னீங்கன்னா நோ பஞ்சம். ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்கு தஞ்சம், ஆகையால் இல்லை பஞ்சம். ஆமென். You can proclaim that name, Jesus. It saves you. ஹalleluya. அந்த நாமத்தை சொல்லும் போதே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். நோயிலிருந்து ரட்சிப்பு, தரித்திரத்திலிருந்து ரட்சிப்பு, பலவீனத்திலிருந்து விடுதலை, பஞ்சத்திலிருந்து விடுதலை. ஏனென்றால் அது உங்களை ரட்சிக்கிற நாமமாக அது இருக்கிறது. ஹalleluya. ஸோ அப்போ சகல தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. ஆகாரம் எகிப்து தேசத்தில் இருந்தது மட்டுமல்ல, எகிப்து தேசத்தில் ஆகாரம் எடுத்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்தது. ஆமென். நான் அதனால தான் சொல்லுவேன், இயேசு உங்களுக்கு கொடுக்குற வாழ்க்கை நீங்கள் பெற்று கொள்ளுகிற உங்களுக்கு நிறைவு உண்டாயிருக்கிற அளவிற்கு மாத்திரம் அது இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஒரு நிறைவுள்ள வாழ்க்கைக்குத்தான் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அப்போ நீங்கள் நம்பலாம், நிறைவு எனக்கு இருக்கும். எனக்கு நிறைவு இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் நான் சில பேருடைய குறைவுகளை நிறைவாக்குகிற அளவிற்கு நிறைவுகள் எனக்கு இருக்கும். ஆமென். லெட் பிரைஸ் காட். ஹalleluya. ஆமென், 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 ஆமென். abundance, 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 பரிபூரணம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அநேகருக்கு உண்டாவது கடவுளுடைய சித்தமும் நோக்கமுமாய் இருக்கிறது. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த விசுவாசிக்கிற காரியங்களை அனுபவிக்கவும் செய்யவும் தேவன் எங்களுக்கு கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். அந்த கிருபையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன். ஹalleluya, ஹalleluya. அதனால தான் கடவுளுடைய பிள்ளைங்க செழிப்பை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரத்தை நம்ப கூடாது. அதுவும் எப்படி நம்பணும்? பஞ்சத்தில் கூட நம்ம செழிப்போம். ஆமென். சென்ற வாரம் படித்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அப்போ மகா வறட்சி, இங்கே கூட நம்ம படிக்க முடியும், எகிப்து தேசத்தின் பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா. 57வது வசனத்தில் இருக்கு பாருங்க, சகல தேசத்திலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியினால். அதாவது வெளியில பஞ்சம் கொடியதா இருக்கிறது, ஆனாலும் யோசேப்பின் களஞ்சியம் அல்லது யோசேப்பு இருந்த இடத்திலே பஞ்சம் இல்லை, அங்கு நிறைவு இருந்தது, அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான நிறைவு இருந்தது. ஆமென். ஸோ நான் இதை தான் ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சபை செழிப்பாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பாக இருக்கணுங்கிறத திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம்? அறிவித்து கொண்டே இருக்கிறோம். ஊழியர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்க, அப்படி ஒரு வசனம் இருக்குதா? நிறைய பேருக்கு யோசிக்கிறாங்க, என்னடா செழிப்பு ஊழியக்காரருக்கு உண்டா? தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டுலாம் ஊழியக்காரங்க இருக்கணும், இப்படிலாம் சில ஐடியாலஜிலாம் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க. ஆமாம், தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறது தான் ஊழியம் அப்படின்ட்டுலாம் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சங்கீதம் 35
27 பாருங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். அப்போ தேவன் உங்களுடைய சுகத்தை அவர் விரும்புகிறார். இதுல சுகம் என்று வருகிறது. அப்போ கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்னா என்ன? அவரை சேவிக்கிறவர்கள் என்று அர்த்தம். ஊழியக்காரங்கன்னா ஏதோ ஊழியம் செய்கிறவங்க மட்டும் இல்லை, அவரை சேவிக்கிற மக்கள், விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். உங்கள் சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். என் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் அதை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும். வியாதி உண்டு, பலகீனம் உண்டு, நோய் உண்டுங்கிறதுனால தான் நிறைய பேர் 30-40 தாண்ட மாட்டுக்கு ஊழியக்காரங்கள்லாம் சுகரும் ப்ரெஷரும் வியாதியிலுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். இல்லை சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கு தமிழ் வேதாகமத்தில். நீங்கள் இதை போய் இந்த சுகம் என்கிற வார்த்தைக்கு ஆம்பிளிஃபைடில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை கொடுத்துருக்குறாங்க? ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி. ஹல்லேலூயா. who delights and takes pleasure in the prosperity of his servant என்று வருகிறது. ப்ராஸ்பெரிட்டிங்கிற வார்த்தை இதில் இருக்குதுங்க. தமிழில் சுகம் தான் இருக்குது, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டினா என்ன? வெல்பீயிங் இன் ஸ்பிரிட், மைண்ட், சோல், ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களிலும் நீங்கள் செழிப்பாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அவருக்கு மகிமை கொண்டு வருகிறது. அதைத்தான் நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸோ நீங்கள் சொல்லலாமா? என் செழிப்பை, என் ஆரோக்கியத்தை, என் ஐஸ்வர்யத்தை தேவன் விரும்புகிறார். இதை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. எப்பொழுதும் சொல்லுங்கன்னு இருக்குது. எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க, அது சிருஷ்டிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறோம். ஒரு நாள்னா பாருங்க நம்ம சபை அப்படி இருக்கும்ட்டு. அப்போ நான் சொல்லும்போது சபையில் வெறும் வாடகை சேர் தான் இருந்தது. அப்பவுமே சொல்லியிருக்கிறேன் நான், வேணா பாருங்க நம்ம இறைப்போம், வேணா பாருங்க நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, தேவ வார்த்தையை நாம் விசுவாசித்து அதனோடு இசைந்து நாம் சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்படியே நடக்குது. இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம் 10 கோடிக்கு பெருசாக இப்போ கட்ட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரம் பாருங்க, அதில் உட்கார்ந்துக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. glory, glory, glory to be the living God. Amen. Praise God, praise God. Hallelujah, hallelujah, hallelujah. ஏன்னா நம்ம சொல்றது நம்ம வார்த்தையோ ஒரு மனித சிந்தனையின் வார்த்தையோ அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சுகத்தை விரும்புகிறார், செழிப்பை விரும்புகிறார். who delights and takes pleasure in the prosperity of his servant. அப்போ தன்னுடைய ஊழியர்களின் சுகத்தை, தன் ஊழியர்களின் செழிப்பை தேவன் விரும்புகிறார். தன் மக்களின் செழிப்பை தேவன் விரும்புகிறார். ஒரு ஆடு கொழுமையா இருந்தாதான் மெய்ப்பனுக்கு மரியாதை. மெய்ப்பனின் மகிமை ஆட்டின் கொழுமையில் இருக்கிறது. அதனாலதான் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை பசும் புல்வெளிகளுக்கு என்ன பண்றான்? நடத்துறான். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவர் நல்ல மேய்ப்பர்னா அவர் ஜனமா இருக்கிற நீங்க நெளிஞ்சு நலிஞ்சு இருக்க மாட்டீங்க, நீங்க கொழுமையா இருப்பீங்க, நீங்கள் செழிப்பா இருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த சபையில ஊழியர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்ப நாமளும் செழிப்பா இருக்கணும். நாம செழிப்பா இருக்கிறது மட்டும் இல்ல, நாம் நடத்துகிற ஜனங்களும் செழிப்பா இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் கால் பண்ணி நம்ம சபையில் யாராவது தேவையில்லை இருக்கீங்களான்னா, இந்த 300லேருந்து 500 பேர் கனெக்ஷன்ஸில் இருக்கிறாங்க. எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் கொண்ட ஒரு சபையை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஸோ இந்த 600 பீப்புளில் தேவை புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு 50 பேருக்கு வேணால் உதவி தேவைப்படுற நிலையில் இருந்திருக்கிறாங்க, நாங்கள் உதவி செஞ்சுருக்கிறோம். ஆனால் மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியில் உள்ளவங்களுக்கு உதவி செய்கிற நிலையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. லெட் பிரைஸ் காட். ஆமென். லெட் பிரைஸ் காட். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. ஒரு மெய்ப்பனுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அதை கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த சத்தியங்கள் வீணாய் போகவில்லை. அதை சொல்லி, அதை பேசி, அதை கேட்டு, அதை விசுவாசிச்சு இன்னைக்கு பாருங்க வாரி வாரி வழங்குற அளவுக்கு கர்த்தர் கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். ஆமென். தேவன் நல்லவர். அதுதான் தேவனுடைய சித்தம். தரித்திரத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னா, பஞ்சத்தில் நீங்கள் செழிக்கணும்னா, முதல்ல தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடைசி காலம் வருது பிரதர், கடைசி காலங்கள் உண்டாயிட்டு பிரதர், இப்போ இதெல்லாம் கேட்கலாமா? ஐயோ
நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா வாழ்க்கை அங்கேயே தான் உட்காந்துருக்கும். இயேசு வருகிறார், நாங்கள் நம்புகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அவர் வரட்டும். அது வர்ற வரைக்கும் நீங்கள் நல்ல செழிப்பாக இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் இந்த ஜனங்களுக்கு அறிவித்து இந்த பூமி எங்கும் அவருடைய ராஜ்யம் பரம்புவதற்கான வேலைகளை நாம் செய்வோம். அவர் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார். ஆமேன். தாமதம் பண்ணார். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ இங்கே அந்த வசன பகுதியை நாம் தொடர விரும்புகிறேன். ஆதியாகமம் 41 அதிலே இருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். 54. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. இப்போ நிறைய பேர் தான் கேட்குறாங்க, பஞ்சம் வரும்னு பைபிளில் சொல்லியிருக்கு பிரதர், அதான் வந்துடுச்சு பிரதர் அப்படிங்கிறாங்க. எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு வசன பகுதியை எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் பைபிள் வச்சுருக்கீங்களா? நீங்கள் திருப்புங்க என்னோடு கூட. மத்தேயு 24 அதிகாரம். மேத்யூ 24. இயேசு கிட்ட கேட்குறாங்க, இந்த உலகத்தின் முடிவு எப்போது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 3வது வசனத்திலேருந்து பாருங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ இதை கேட்கும்போது இயேசு அவங்களுக்கு சில காரியத்தை சொல்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். வார்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? வார்ஸ் எல்லாம் நடக்கும். ஆமென். வார்ஸ் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. வார்ஸ் எல்லாம் நடக்கும். அது ஒரு சைன், அது ஒரு அடையாளம் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இது நடக்கும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னொன்னே இது ஒவ்வொரு டைம்லேயும் 2ஆம் உலக போர், 1ஆம் உலக போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைம்லையும் இதை காமிச்சு பாருங்கள். கடைசி காலம் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு. இப்போ நல்லா கேறீங்களேன், நீங்கள் வாரு யுத்தம் இதெல்லாம் பற்றி கேள்விப்படுவீங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதே இல்லை. நீங்கள் தைரியமாக இருங்கிறார். ஏன்? அடுத்த வசனம் பாருங்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இந்த குஜராத்தில் பூமி எதிர்ச்சி, இன்னும் வேறு எங்கெல்லாமோ வந்தபோது இதை தான் சொன்னாங்க. பாருங்கள், இயேசு வரப்போகிறார் அப்படின்னாங்க. பூமி எதிர்ச்சிலாம் நடக்கும்னு போட்டிருக்கேன்ட்டு. இப்போ என்ன? பஞ்சம், கொள்ளை நோய். பஞ்சம் வந்திருக்குது, கொரோனா வந்திருக்குது, கொள்ளை நோய் வந்திருக்குது. அப்போ இதுதான் அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த ப்ராஃபஸியை இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ நான் என்ன உங்களுக்கு காமிச்சேன்? இங்கே யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சில அஜெண்டா, சில ப்ராஃபஸி அப்படி என்ன பண்ணுது? நடக்குது. ஆனால் அது நடக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். கூட்டத்தோட எல்லாம் இது நடக்குதா, அப்போ எனக்கும் இப்படி தான் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் கேள்விப்படுவீங்க. கேள்விப்படும் போது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இது உனக்கு இல்லைன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லிங்கன்னா அதான். எல்லாம் சொல்லுங்கள், பஞ்சம் எனக்கு இல்லை, யுத்தங்களின் பாதிப்பு எனக்கு இல்லை, கொள்ளை நோயின் பாதிப்பு எனக்கு இல்லை. ஏன் கலங்காதபடி எச்சரிக்கையாரு? நீ கலங்காத. யுத்தத்தை பற்றி கேள்விப்படும்போது நீ கலங்காத. கொள்ளை நோயை பற்றி கேள்விப்படுது நீ கலங்காத. பஞ்சத்தை பற்றி கேள்விப்படும்போது நீ கலங்காத. ஏன்னா யோசேப்பு சொன்னபடியே 7 வருஷம் என்ன வருது? பஞ்சம் வருது. யோசேப்பு சொல்லியபடியே வருது. அப்போ சில காரியம் சொன்னபடி என்ன பண்ணுது? நடக்குது. ஆனால் நடக்கும்போது யோசேப்பு சொன்னபடியே பஞ்சம் வந்தது உண்மைதான். ஆனால்
எகிப்து தேசம் காப்பாற்றப்பட்டது. அப்போ சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லியபடியே நடக்குது. ஆனா அவைகளுக்கு நடுவில் உங்களுக்கு உங்கள் வாழ்வு, உங்கள் சபை, உங்கள் ஊழியம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரிவிலேஜஸ், ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்றால், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, இதில் நிறைய காரியம், இதை மட்டும் தனியாக ஒரு நாள் எடுக்கணும், அதை எடுப்போம். இந்த 24 மட்டும். ஏன்னா இந்த 24 நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா இனிமே இப்போ நடந்துட்டு இருக்கிறத பற்றி சொல்கிறாரு, இல்லை நடக்க போகிறத பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அதில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி இந்த 24 இயேசு சொல்லும்போது AD 70 அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து 70வது அந்த, அதாவது AD 70 கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷங்களில் என்ன நடக்க போகுதுங்கிறத தான் அவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, மென்ஷன் பண்ணுறாரு. அதெல்லாம் நடந்துடுச்சு, நிறைய ஆல்ரெடி டன், அது முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் முடிவு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க பாருங்களேன். உலகத்தின் முடிவு அப்படின்னு கேட்குறாங்க. உலகம் அப்படிங்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், உலகம்னா எல்லாத்தையும் முழு உலகத்தை பற்றி தான் என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவர் இந்த இடத்துல உலகம்னு சொல்லும்போது முழு உலகத்தை பற்றி அவங்க கேள்வி கேட்கல. யூதர்கள் உலகம்னு இங்கே அவங்க யோசிக்கிறது என்னென்னா, அவங்க ஜூ வேர்ல்ட், அவங்க முழு உலகத்தை பற்றிலாம் சிந்தனைகள் அவங்களுக்கு கிடையாது. அவங்க கேட்டது என்ன, இந்த உலகம், இந்த ரோமர்கள் ஆண்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பிடுங்கி இதெல்லாம் அழித்து எப்போ உங்கள் ராஜ்யம் வரும், எப்போ ஒரு முடிவு வரும் இதுக்கெல்லாம் அப்படின்னு அவங்க உலகத்தை பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ உலகம்னு ஒன்று நம்ம மைண்டில் என்ன கொண்டு வந்துடுறோம், இந்த உலகத்தை கொண்டு வந்துடுறோம். ஆனால் அவங்க உலகம்னு கேட்டது அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தை பற்றி தான் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஜூ வேர்ல்ட், அதை தான் அவங்க உலகம்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இப்போது வேதவசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது அப்படின்னு எழுதுகிறார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ உலகத்தையே கலக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை, அந்த பகுதியை தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உலகம் அப்படின்னு அவர்கள் அந்த உபயோகப்படுத்தின வார்த்தைங்கிறது அவங்களுடைய அந்த அந்த அவங்க வாழ்கிற அந்த ஜியாகிரபிகளை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, உலகம்னு என்ன பண்ணுறாங்க சொன்னாங்களே தவிர அவங்க முழு உலகத்தை பற்றி அங்கே கேட்கவே இல்லை. சரி, அதை பற்றி நம்ம இன்னொரு முறை நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். இந்த 24 மேத்யூ 24 பற்றியும் AD 70 இந்த கடைசி நாட்களை பற்றியும் அடுத்தால ஒரு நாள் நம்ம சப்ஜெக்ட் எடுப்போம், அப்போ பேசுவோம். ஆனால் இப்போ சொல்ல விரும்புறது என்னென்னா, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் இதெல்லாம் கேள்விப்படுவீங்க. ஆனால் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன் நீ பயப்படாத. இப்போ அதே தான் இங்கே நம்ம படிக்கிறோம் 54. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சொன்னபடி பஞ்சம் வந்ததுங்கிறது உண்மைதான், சொன்னபடி சில காரியங்கள் நிறைவேறுகிறது உண்மைதான். ஆனால் விஷயம் என்ன, சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கும் இடம் ஆகாரம் இருக்கும் இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லை, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில காரியங்கள் நிறைவேறுகிறது உண்மைதான். நிறைவேறும் பொழுது நம்ம நினச்சக்கூடாது நம்மளும் அதிலே போயிடுவோம் அப்படின்னு நினச்சக்கூடாது. கிடையாது. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு யுத்தம் அல்ல, உங்களுக்கு சமாதானம். இங்கே பஞ்சம் நடக்கும்போது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு பராமரிப்பு, உங்களுக்கு செழிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் கடந்த 3 வாரங்களும் பஞ்சங்களின் நடுவில் தேவன் தன் ஜனங்களை எப்படி செழிப்பாக வைத்தார், இதை நாம் போதித்தோம். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் இருந்தது, ஆனால் ஆபிரகாம் பஞ்சத்தில் அடிபடவில்லை. பஞ்ச நேரங்களில் அவன் பணக்காரனானான், செல்வந்தனாக மாறினான். ஆமென். அதே மாதிரி ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் கூட அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு அறுவடையை பார்த்தான். ஹல்லேலூயா. அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாக மாறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பெரிய பஞ்ச நேரங்களில் ஆபிரகாம் செழித்தான், ஈசாக்கு செழித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு. இப்போ அவனுடைய குமாரனை பற்றி தான் இங்கே நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம், இந்த யோசேப்பு காலத்தில் கூட பஞ்சம் வருகிறது, ஆனால் இந்த பஞ்சங்களுக்கு நடுவில் அவர்கள்
காப்பாற்றப்படுகிறார்கள், அவர்களுக்கு தேவன் தஞ்சமாக இருக்கிறார். ஆமென். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல. ஆமென். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. நீங்கள் தேவனுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன கிடையாது? பஞ்சம் இல்லை. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? யோசேப்பின் ஆளுகைக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த அடிப்படை தெளிவை நீங்கள் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். கலாத்தியர் 1:4 பார்ப்போம். கலாத்தியர் 1:4. அப்பொழுது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது இந்த பிரபஞ்சம் இது எப்படி இருக்குதான்? பொல்லாப்பால நிறைஞ்சிருக்குதான். அப்போ இயேசு ஏன் அனுப்பப்பட்டாரா? நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலை ஆக்கும்படி. அப்போ இங்கே இருக்கிற பொல்லாப்பு, இங்கே இருக்கிற பாதிப்பு, இங்கே இருக்கிற நோய், இங்கே இருக்கிற வறுமை, இங்கே இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள், இதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். நான் நல்ல சவுண்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற இடங்கள்ல நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் உலகத்தில் இல்லை, நான் யோசேப்பின் பராமரிப்பில் இருக்கிறேன். ஐ எம் இன் கிரைஸ்ட். ஆமென். நீங்கள் இந்த உலகத்துக்குள் அல்ல, நீங்கள் உன்னதருக்குள் இருக்கிறீர்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீர்கள். சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள். பாருங்கள், இந்த கான்சியஸ் நமக்கு பெருகணும் நம்ம மனதில். அப்போ தான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு தெளிவு, அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். பாருங்கள், நமக்கு என்ன உண்டாகணும்? நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் யாருக்குள்ளே இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ எம் இன் கிரைஸ்ட். இன் கிரைஸ்ட். ஆமென். கிறிஸ்துவங்க நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வரல. பாருங்க, நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நாம் எங்கே இருக்கிறோம், நாம் யாராக இருக்கிறோம், நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் தெரியல. தெரியாதனால தான் தரித்திரத்தில், பஞ்சத்தில், இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடவுள் உங்களை எதுக்கு இந்த உலகத்தில் வச்சாருன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிபட்டு போகிறதுக்கு இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு யோசேப்பு போல இருந்து மக்களை ஆதரிக்க, காப்பாற்ற, விடுவிக்க, பதிலை சொல்ல, நீங்கள் அப்படி ஒரு ஒப்பாக ஒளியாக இருப்பது தான் கடவுளுடைய சித்தமும் நோக்கமாக இருக்கிறேன். ஆமென். வாட் இஸ் அவர் ரோல்? இந்த சூழ்நிலையில் நம்முடைய ரோல் என்னவா இருக்கணும்? ஹீல் பண்ணணும். ஆமென். ஜனங்களை சுகமாக்குவதும், இந்த லாக்டவுன் பீரியட்ல மக்கள் வறுமையில் வாழ்ற மக்களுக்கு உதவுவதும். இப்போ இயேசு இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? சுகமாக்கியிருப்பாரு. அடுத்தது தேவையெல்லாம் சந்திச்சிருப்பார். கரெக்டா? அதான பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த டைம்ல இயேசு இருந்தால் அவரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? பேஷண்ட் எல்லாம் ஹீல் பண்ணியிருப்பாரு. அடுத்தது எல்லாம் லாக்டவுன்ல என்ன காசு இல்லை, அது இல்லை, சாப்பாடு இல்லைன்னா அவங்களுக்கு உணவை அழித்திருப்பார். ஆமென். வனாந்தரத்திலே அங்கே என்ன பண்ணுறாரு? அப்பத்தி மீனி ஆசீர்வதி பெருக வச்சு அவங்களுடைய தேவைகளை சந்தித்து அவங்களை என்ன பண்ணுறாரு? திருப்தி அடைய வைக்கிறார். அப்போ இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ, நம்ம யோசேப்பு இருந்தால் என்ன நடக்குமோ அதை நடப்பிக்கும்படி தான் அவருடைய சரீரமாகிய சபை இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இப்போ சபையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, குறை சொல்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறது இல்லை. பாருங்கள், இந்த நேரத்தில் கூட இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்போ புரிஞ்சுக்கிறது? சபை என்ன பண்ணிடுதுன்னா, தனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறதுங்கிறத அது புரிந்து கொள்ளாமல், சபை இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தங்களுக்கு இருக்கிறதாக அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவங்க என்ன நினச்சிட்றாங்க? தரித்திரம் தான் நமக்கு, அங்கே போனால் தான் செழிப்பு, இதெல்லாம் கர்த்தருக்கு எதிரான ஒரு காரியம், இப்படியே சொல்லி 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 இவங்க தரித்திரரானது மட்டும் இல்லை, இவங்களை பின்பற்றுறவங்களும் எப்படி தான் ஆயிட்டாங்க? தரித்திரராக மாறிட்டாங்க. அப்போது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அது கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகள் நாம் இந்த பூமியில் கிறிஸ்து இருந்தால் எதை செய்வாரோ அதை செய்யும்படியாகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு சொன்னார் பாருங்க,
யோசேப்பை போல தான் நாமளும் இந்த பூமியில் இன்னைக்கு இருக்கணும். அரசாங்கத்தில் போய் பதில் தெரியாமல் மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல நாம் தீர்வை பேசுகிற, தேவ ஞானத்தை பேசுகிற யோசேப்பாக, பஞ்சத்தில் அடிபட்டிருக்கிற மக்களை பராமரிக்கிற யோசேப்பாகத்தான் தேவனுடைய சபை இன்றைக்கு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சர்ச்? இப்படிப்பட்ட நேரத்தில் நின்றுகிட்டு பயப்படாதீங்க. லைக் டேவிட், இஸ்ரவேல் மக்களும் ராஜாவும் தலையை சொரிந்து கொண்டு 40 நாள் கோலியாத் வந்து மக்களை மிரட்டி கொண்டிருந்தான். கொரோனாவும் 40 days ஆயிடுச்சுல, 40 நாள் ஒரு மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் தாவீது வெளியே வந்து எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், இவனின் நிமித்தம் ஒருவனின் இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. இப்படிப்பட்ட சாயல் தான் கிறிஸ்துவினுடைய சாயல், தேவ பிள்ளைகளுடைய சாயல், தேவ சபையினுடைய சாயலாக அது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே வரட்டும் இந்த நாட்கள். அநேக யோசேப்புகள் வெளியே வரட்டும், அநேக தாவீதுக்கள் வெளியே வருவார்களாக. இதுக்கப்புறம் நிறைய பேர் எழும்பட்டும் என்று நான் பேசுகிறேன். ஆமென். இப்போ பாருங்க, ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியல விசுவாசியால், 2 வாரம் தாக்கு பிடிக்க முடிய மாட்டுக்கு, ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஊழியம் செய்கிறவங்களும் அந்த மாதிரி நிலையில் போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ வறுமையில் வாழ்கிற ஊழியர்கள் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஐயா, கிண்டல் பண்ணுறது தான் நம்ம வேலை. நம்ம இப்படி வாழ வேண்டியது இல்லை, நாம் ஆள வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் என்ன முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி பிதா, இயேசு சொல்கிறார் பாருங்க, யோவான் சுவிசேஷம், ஜான் காஸ்பல் சாப்டர் 15, என் பிதா எப்படி என்னை அனுப்பினாரோ அதுபோல நான் உங்களை அனுப்புகிறேன். என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். அதாவது 16 பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த பூமியில் உங்களை எப்படி வைக்கிறாரு, கனி கொடுக்குற ஆளாக வைக்கிறார். எப்படி இயேசுவை பிதா அனுப்பி ஒரு வேலையை செஞ்சாரோ அதுபோல் இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அந்த பூமியில் வைத்திருக்கிறார். கனி கொடுக்கும்படிக்காக, அந்த கனிகள் நிலைத்திருக்கும்படிக்காக அவர் வைத்திருக்கிறார். அப்போது இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி பிதா தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதுபோலவே நானும் இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். நீங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள். Glory to be the living God. ஆமென். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். You are sent by God. Amen. You are sent by God. நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் ஒரு யோசேப்பை போல தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போது வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ் தி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா, இவ்விதமாக இருக்கிறது தான் கடவுளுடைய யோசனையும் ஐடியாவுமாக இருக்கிறது. தொடர்ந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 41:54. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. அப்போ சொல்லப்பட்டது என்ன பண்ணது, நடக்குது. ஆனாலும் சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, யோசேப்பு இருந்த இடத்துல ஆகாரம் இருந்தது. ஆமென். ஒரு பெரிய வித்தியாசங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, சகல தேசத்தில் என்ன நடந்ததோ அது எகிப்தில் நடக்கலை. எல்லோருக்கும் என்ன நடக்குதோ அது உங்களுக்கு நடக்காது. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாம் சொல்லுங்க, அது என்னை அணுகாது. அது எப்படிங்க, பக்கத்தில் விழுதாங்க, பக்கத்து நாட்டில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது. இங்கேயே நடக்காது, இங்கே உன்னதமானவரின் மறைவு இருக்குது, சர்வ வல்லவருடைய நிழல் இருக்கிறது. ஆமென். You are under the blood. You are the covenant people. You are the chosen generation. Amen. இந்த வெளிச்சம் நமக்கு வேணும். பாருங்க, நாம யாரு அப்படிங்கிற வெளிச்சம் நமக்கு வேணும். அந்த அடையாளங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்கிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு காண்பித்தேன், எலியாவை குறித்து பேசினோம். அவன் வாழ்ந்த அந்த நாட்களில் கர்த்தர் அவனுடைய தேவைகளை பஞ்ச நேரங்களில் அற்புதமாய் சந்தித்தார். ஒரு தீர்க்கதரிசியின் தேவையும் சந்தித்தார். அதே நேரத்தில் தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்ட
அந்த பெண்ணின் தேவையையும் தேவன் சந்தித்தார், அந்த விதவையின் தேவையையும் தேவன் சந்தித்தார். அப்போ விசுவாசியோ ஊழியக்காரர்களோ பஞ்ச நேரத்தில் நீங்கள் செழிப்பது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை இன்னும் ஆழமா கற்றுக்கொள்ள போறோம். 55 பாருங்க. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், அங்க சத்தம் வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. ஓலம்னா என்ன? ஒரு அங்கலாய்ப்பு, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு பெரிய சத்தம் தேசம் எங்கும் என்ன பண்ணுது, உண்டாகுது. ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லோருக்கும் சொன்னான். இதுதான் கீ வேர்ட். இன்னைக்கு இதுதான் படிக்க போறோம். இந்த பஞ்சத்துக்கு தீர்வு என்ன? இந்த வறுமையை எப்படி மாற்ற முடியும்? இந்த இக்கட்டான சூழமைக்கு எது பதில் அப்படின்னா, அந்த பார்வோன் மன்னன் சொல்லுகிறான், நீங்க யார்கிட்ட போங்க? யோசேப்பின் இடத்துக்கு போங்க. ஆமா, இதெல்லாம் மக்கள் கிறிஸ்துவை நோக்கி வரும் ஒரு காலமா இருக்கிறது. ஏனென்றால் அவரிடத்திலே பதில் இருக்கிறது, அவருடைய பிள்ளைகளிடத்திலே பதில் இருக்கிறது, அவருடைய சபையிலே பதில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பூமி எல்லை எங்கும் இருக்கிறவர்களே, அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதெல்லாம் அவரிடத்திலே வருகிற ஒரு காலமாக இது இருக்கிறது. எல்லா அஸ்திபாரங்களும் அசையும் இந்த நேரம். மெய்யான அஸ்திபாரம் எது என்பதை மக்கள் கண்டுகொள்கிற ஒரு வேலையாக அது இருக்கிறது. ஆமென். அப்ப அவன் சிம்பிளா சொல்றான், நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லோருக்கும் சொன்னான். எல்லாம் சொல்லுங்க, அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். ஆமென். இதுதான் கீ. பாருங்க, பஞ்சத்தை வெல்ல வழி என்ன? பஞ்சத்தை மேற்கொள்ள எது வழி? பஞ்சங்களின் நடுவிலே நீங்கள் செழிப்பாக இருக்கிறதற்கான ரகசியங்கள் என்ன? பஞ்சங்களை நீங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? கொள்ளை நோய்களை நீங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? இந்த சூழ்நிலைகளுக்கு கைதிகளாய் வாழாமல் இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி அரசாள முடியும்? இந்த சூழ்நிலைக்கு நடுவில் வெற்றியையும் ஜெயத்தையும் மேன்மையும் நீங்கள் எப்படி பார்க்க முடியும் என்பதுதான் சத்தியமா இருக்குது. பாருங்க, எப்படி பார்க்க முடியும்? ஒரு வேர்ட், அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். அப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன், யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதற்குள்ளே தான் பதில் இருக்கிறது. ஆமென். வேதாகமம் முழுவதும் இந்த ஃப்ரேஸை தான் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, கானா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே ரசம் என்ன ஆயிடுது, குறைஞ்சு போயிடுது. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், குறைவுபட்டது. எல்லாம் சொல்லுங்க, குறைவுபட்டது. இப்போ இங்கே குறைவுபட்ட போது பார்வோன் என்ன சொல்கிறான்? யோசேப்பின் இடத்துக்கு போங்க, யோசேப்பு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவன் வார்த்தையின்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான். இதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யோசேப்பு, இறங்கி வந்த யோசேப்பு இயேசு கிட்ட போய் தீர்வு கேட்கும்படியாக அங்கு சொல்லப்படுகிறது. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, எப்படி குறைவை மேற்கொள்றது தான் படிக்கிறோம். குறைவுபட்ட போது, குறைவுனா குறைவிலே இருந்துருமா? இல்லை, குறைவை மேற்கொள்ள ஒரு வழி இருக்குது. குறைவிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழி இருக்குது. குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். பஞ்சத்தை மேற்கொள்றதுக்கான வழி என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். That is means the instruction of God, the guidance of God. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள், தேவனிடத்திலிருந்து வருகிற வழிநடத்தல்கள் உங்கள் பஞ்சங்களை மேற்கொள்ள வைக்கும். உங்கள் பஞ்சங்களில் இருந்து விடுதலையையும் உங்கள் பஞ்சங்களில் இருந்து வெற்றியையும்
அதிலிருந்து மேற்கொள்வதற்கான தீர்வுகளையும் உடையதாக அது இருக்கிறது பாருங்க. அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்? அவர் சொல்றபடி செஞ்சா குறைவை மேற்கொண்டுடலாம், அவர் சொல்றபடி செஞ்சா குறைவை மாற்றிடலாம், அவர் சொல்றபடி செஞ்சா பஞ்சமே இல்லாம வாழலாம். ஆமென். எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. அவர் வார்த்தையில நிறைவு இருக்குது. ஆமென், ஆமென். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் பாருங்க. இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த யூதர்கள் திருமணத்தில் வந்து இந்த திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் கொடுக்கலன்னா அந்த வீட்டை மட்டும் குறித்து வச்சு ஒவ்வொரு கல்யாண வீட்லேயும் பேசுவாங்களாம். அவன் வீட்டில் கொடுத்தானா அப்படின்னு அவ்வளோ மோசமானவங்களாம் இருந்திருக்காங்க. பெரிய அவமானம். அதை மட்டும் செய்யலைன்னா பெரிய அவமானம். அப்போ இயேசு அங்கே இருந்ததுனால அந்த குடும்பம் அவமானத்துக்கு தப்பினது. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் அவமானத்துக்கு தப்பும். குறைவு பட்டிருக்குதா, அவர் உங்களுக்கு கூட இருந்து கிரியை செய்ய அவர் விரும்புகிறார். ஆமென், பிரைஸ் காட். கவனிங்க, யூதர்களை சுத்திகரிக்கும் முறைவின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே இருந்தது. சில சொல்கிறாங்க வழக்கமாக அது 6 இல்லைங்க 7 கூட அங்கே இருந்ததுன்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எத்தனை இருந்தானே அவர் நிரப்புவாருங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆமென். இயேசு வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது அதை என்ன பண்ணுங்க, மொண்டு பந்தி விசாரிப்புக்காரத்துக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த இதை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அப்போ பாருங்க என்ன நடந்தது. ஒரு பெரிய குறைவு அப்படிங்கிற ஒரு சூழமையில் அந்த குறைவை நிறைவாகவும் மகிமையாகவும் மாறினது. ஆமென். அதனால தான் நான் சொல்லுவேன், இயேசு அதாவது இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ். இதுதான் முதல் மிரக்கிள். இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன சொல்லட்டுமா? குறைவை நிறைவாக்கும் அற்புதம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை என் வாழ்க்கையில் எப்படியோ இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். அவர் செய்கிற முதல் அற்புதமே குறைவை நிறைவாக்குற அற்புதம். ஆமென். வெறுமையை நிரப்புகிற ஒரு அற்புதம். ஆமென். இதுவரை நீங்கள் அனுபவிக்கலன்னா நான் உங்களை அழைக்கிறேன். என் இயேசு குறைவுகளை நிறைவாக்குகிறார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தேவைகளை, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். Amen. My God shall supply all your needs according to his richness and glory in Jesus Christ. In Christ no lack. Amen. Only lacks. அங்கு லட்சங்கள் உண்டு, அங்கு கோடிகள் உண்டு, அங்கு இல்லாமை என்பது இல்லை. பாருங்க, இந்த திராட்சை ரசம்லாம் வந்து உடனே வந்து உண்டு பண்ணுற ஒரு இது கிடையாது. நம்ம வந்து திராட்சை ரசம்னா கிரேப் ஜூஸ்ன்னு நினச்சிக்கிறோம். அது வந்து ஒயின் பாருங்க, 10 வருஷம் 15 வருஷமாக பூமிக்குள்ளே அதை வச்சுருப்பாங்க அந்த திராட்சை இதை. அது நல்லா புளிச்சு நல்ல இதாகி அதிலிருந்து தான் நல்ல ருசியான அந்த இது கிடைக்கும். சில வருஷம் வெயிட் பண்ணால் தான் அது கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன தேவை? உடனே தேவை. வருஷம் வெயிட் பண்ணுறதா, அடுத்த பந்தியில் இப்போ கொடுத்து ஆகணும். இப்போ சில பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நியாயப்படி பார்த்தா அது தீர்ந்து வெளியே வரணும்னா சில வருஷங்கள் ஆகும். இந்த கடனை அடைக்க சில வருஷங்கள் ஆகும். இந்த பிரச்சனைகள் தீர சில வருஷங்கள் ஆகும். இப்போ கூட சொல்கிறாங்க, இதனால தேசங்கள் பாதிக்கப்பட்டால் இந்த பாதிப்பு குறைந்தது 3 வருடம் 4 வருடமாவது இது தொடரும், இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சில வருஷங்கள் ஆகும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, நாம் தேவ வார்த்தை கேட்கும்படிக்க வந்திருக்கிறோம். இங்கே என்ன நடந்தது? 10 வருஷத்துக்கு மேலே காத்திருந்தாதான் கிடைக்கக்கூடிய ஒரு திராட்சை அந்த ரசத்தை என் இயேசு உடனடியாக கொடுத்தார். உடனடியாக கொடுத்தார். உடனடியாக கொடுத்தார்.
ஆமென். இந்த இயேசுவின் வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில வருஷம் ஆனாதான் சில தீர்வு வருங்கிற பிரச்சனைகளை என் இயேசு உடனடியாய் தீர்க்கிறவராக இருக்கிறார். It is the first miracle of Jesus. Hallelujah. What is the first miracle? குறைவு நிறைவானது. ஆமென். குறைவு நிறைவானது. குறைவு நிறைவானது. தேவனை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் முக்கியமான விஷயமே நான் என்ன சொல்லுவேன்னா, என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஆமென். என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நல்ல வாயை திறந்து சொல்லிக்கோங்க, என் தேவன் என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். என் குடும்பத்தின் குறைவுகளை, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு குடும்பத்தின் குறைவை அவர் நிறைவாக்குவது தான் அவருடைய முதலாவது அற்புதமாக இருக்கிறது. மா காதாரா ஷடலபோ கே. ஆமென். ஆமென். ஒரு குடும்பத்தின் குறைவுகள் அங்கு நிறைவாக்கப்பட்டது. கர்த்தர் உங்க குடும்பம் நிறைவா இருக்கணும் அவர் விரும்புகிறார். ஆமென். இன்னொரு விதமா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, தேவன் செஞ்ச முதல் அற்புதமே மெட்டீரியல் மிரக்கிள்ஸ் தான். ஆமென். வாட்டர் இன்டு வைன். கர்த்தர் உங்கள் ஆவியிலே கிரியை செய்ய விரும்புகிறார், உங்கள் ஆத்துமாவிலே கிரியை செய்ய விரும்புகிறார். எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முதல்ல அவர் எதில் கிரியை செஞ்சார் பார்த்தீங்கன்னா, சரீரத்தில் ஒரு கிரியை நடந்தது. ஆமென். சரீரத்தின் தேவைகளை அவர் சந்தித்தார். சரீரத்தின் தேவைகளை சந்தித்தார். அழியாத போஜனம் உண்டு என்று சொல்றதுக்கு முன்னாடியே மீனையும் அப்பத்தையும் பெருக்கி கொடுத்துட்டார். நல்லா சாப்பிட்டாங்க. சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு அழியாத போஜனம் ஒன்று இருக்குன்னு. அப்புறம் தான் என்ன பண்றாரு, பேச ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். அப்போ நான் சொல்றேன், ஒரு மெட்டீரியல் மிரக்கிள்ஸ் உங்களுக்கு நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படிங்க ஒரு ஆச்சரியமான காரியம் உங்களுக்காக நடக்கும். ஆமென். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு பாருங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் உங்கள் அற்புதங்கள் ஒளிந்து கிடக்கிறது. ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு 10வது வசனம் பாருங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைவா கொடுத்தார் பாருங்க. நிறைவா கொடுத்தார். இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குறைவு நிறைவானதை பார்த்தாதான் ஃபெய்த்தே வருது. ஆமென். இந்த டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ்க்கு அவங்களுக்கு என்ன பார்க்குறாங்க, குறைவை நிறைவாக்குறாரியா. இவர் பின்னாடி போகலாம். இவர் பின்னாடி போனால் பஞ்ச பரதேசியாக இருக்க மாட்டோம், தண்ணியை கூட ரசமாக்கிடுவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தண்ணியை கூட ரசமாக்குவார். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனை நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். என்னமோ பண்ணுவார் உங்களுக்காக, உங்க தேவையை சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. My God shall supply all my needs. சில பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு உங்க தேவை பற்றிலாம் அக்கறை கிடையாது. என் தேவனுக்கு என் தேவை பற்றி அக்கறை இருக்குதுயா. அதை தான் அவர் முதல்ல இந்த பூமியில் வந்துட்டு சுவிசேஷம் பேசிக்கிட்டு இல்லை, மனம் திரும்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டுல, முதல்ல ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஆமென். தேவன் மனிதனுக்கு தேவை ஒரு அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. மனிதனுக்கு தேவை ஒரு அந்த சூழ்நிலைக்கான ஒரு பதில். ஆமென். அதனால தான் இந்த வேதாகமம் ஒரு மத கொள்கையும் கோட்பாட்டையும் பேசிட்டு இல்லை, மனிதனின் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வை அது பேசிக் கொண்டிருக்கிறது. The miracles of Jesus. Hallelujah. The first miracle, it's a financial breakthroughs miracle. Hallelujah. இது எது முதல் அற்புதம்? ஒரு குறைவிலிருந்து நிறைவுக்கு செல்வதான் முதலாவது அற்புதம். ஆமென். ஒரு குடும்பம் சமூகத்துக்கு நடுவில் அவமானப்படாமல் காத்ததுதான் முதலாவது அற்புதம். என் தேவன் அற்புதமான அற்புதத்தை உங்களுக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. குறைவெல்லாம் நிறைவாக்கினார். அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். வருஷ கணக்கு ஆனாதான் அது தீர்க்க முடியும். ஆனா நொடி பொழுதிலே என் தேவன் அதை தீர்த்து வைத்தார். எத்தனையோ வருஷம் ஆனாதான் அந்த மாதிரி ஒரு சுவையானது கிடைக்கும். ஆனா இயேசு எப்போ வர்றாரோ அப்போ காலத்தை நீங்க வெல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஆமென்.
இத்தனை வருஷம் ஆனாதாங்க வீட்டை கட்ட முடியும். என் தேவன் உடனடியாக அதை கட்டும்படியாக செய்வார். ராபா ஷடலரா. இத்தனை வருஷம் ஆனாதான் அந்த கடனை அடைக்க முடியும். நான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் டெப்ட் கேன்சலேஷன் உங்களுக்கு நடக்கும். ஆமென். இத்தனை வருஷம் ஆனாதான் இதெல்லாம் இல்லைங்க. காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரை நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லைக் இட். ஆமென். லூக் சாப்டர் 5. அப்போ இந்த இடத்துல என்ன நீங்கள் பார்க்குறீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மிரக்கல்? அங்கே அந்த அதில் இருந்து என்னென்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாங்க, அவ்வளோதான். சிம்பிள். யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதை செய்யுங்கள் அப்படின்னு பார்வோன் சொன்னது மாதிரி கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை செஞ்சாங்க. அங்கே என்ன ஆயிடுச்சு? நிறைவுகள் உருவாக ஆரம்பித்தது. ஆமென். நான் சொல்கிறேன், பிலீவ் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்க. என்னை குறைவில்லைன்னு நம்புங்க. என்ன ரத்தத்தால் கழுவிட்டார் நம்புங்க. என்னை மீட்டு கொண்டார் நம்புங்க. நான் தேவனுடைய பிள்ளைன்னு நம்புங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் ஈர்ப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 5. இங்கே என்ன பார்க்குறீங்க? ஒரு காலியான படகு. லூக்கா 5. பின்பு அவர் கெனரசேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதாவது ஒரு கடற்கரைக்கு போகிறாரு. அந்த கடற்கரையில் ஒரு காலியான படகு பார்க்குறாரு. அந்த படகுலையே என்ன பண்ணுறாரு? ஏறி ஒரு படகையே பிரசங்க மேடை என்ன பண்ணிட்டார்? மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. வாட் அ கிரியேட்டிவ் ஐடியா இல்லை? ஒரு போட்டை மேடையை மாற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரீச் பண்ணி முடித்தோடனே அந்த போட்டுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய நிலைமையை குறித்து இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. அது என்ன? அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. சும்மா வலையை என்ன பண்ணிட்டு இருந்தான்? அடைச்சிக்கிட்டு அப்படி போட்டான். போட குப்பெல்லாம் மாட்டிச்சே தவிர மீன் ஒன்றும் மாட்டில். இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அடுத்த நாள் போகணும்னா ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா? வலையை அலசி கொண்டிருந்தார்கள். வெற்று வலை வெற்று படகு. மனசும் இப்போ எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? வெறுமையாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். இங்கே தான் சீக்கிரட்டே இருக்குது பாருங்களேன். யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்யுங்கள். அங்கே பஞ்சத்துக்கு அந்த தேசம் தப்பினது. அதே தான் இயேசு சொன்னபடி செய்யுங்கள் மரியாள் சொன்னால், அவர் வார்த்தையின்படி செஞ்சதுனால அங்கே தண்ணீர் ரசமாக மாறி குறைவுகள் நிறைவுகளாக ஆச்சு. இங்கேயும் அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க. அவன் சொல்கிறான், நான் பிரயாசப்பட்டது உண்மைதான், நான் முயற்சி செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் எனக்கு எந்த நன்மையுமே நடக்கலை. ஆனால் இப்போ நான் மறுபடியும் பிரயாசப்பட போகிறேன், மறுபடியும் கடலுக்கு போகிறேன், மறுபடியும் படகு எடுத்துகிட்டு போகிறேன், மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், மறுபடியும் ஒன்றை ஆரம்பிக்க போகிறேன். எதன் அடிப்படையில் என்று சொன்னால், என் பிரயாசத்தை நம்பின நாட்கள் போதும், இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னான். ஆமென். ஆகிலும் உம் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். Glory to the living God. Hallelujah. Mashadala kataraba. Glory, glory, glory. நான் இதை கேட்குற உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஹல்லேலூயா. தேவ வார்த்தை உங்களுக்குள்ள வருது என்றால், தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் வருது என்றால், நீங்கள் மிகுதியை பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு பெரிய காரியம். எப்படி இது பெரிய விஷயம் அப்படின்னா, அப்பொழுது மற்ற படகுகளிலிருந்து கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிழத்தக்கதா
நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீங்க பாருங்க, வெறும் செழிப்புன்னு பேசுறாரு, பணம்னு பேசுறாருங்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. செழிப்பை பார்த்த உடனே தான் மனமே திருந்தாத ஒரு பேதுரு இப்ப மனம் திரும்புறான். ஆமென். படகு நிரம்பின உடனே தான் இவனுக்குள்ளே ஆண்டவரேன்ட்டான், ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அது வரைக்கும் ரட்சிக்கப்படல. பார்த்தான் பாருங்க, நம்மளும் இவ்வளவு நாள் மீன் பிடிச்சிருப்போம், இவ்வளவு மீனை பார்த்ததே கிடையாத, இன்னைக்கு எப்படி இவ்வளவு மீன் வந்துச்சு? அப்ப இவர் பின்னாடி போனோம்னா இன்னும் என்னெல்லாம் வரப்போகுது? க்ளோரி காப்பாசாகே. ஆமென். ஹல்லேலூயா. தெரியுமா, ஒரு நாள் இந்த பேதுருவின் காலில் கொண்டு வந்து மக்கள் தங்கள் சொத்துக்களை அப்படியே கொண்டு வந்து, பத்திரங்களையும் நகைகளையும் தங்கங்களையும் இதே பேதுருவின் காலில் ஜனங்க கொண்டு வச்சாங்க. ஆமென். அந்த அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்க. ஆமென். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனம், ஒரு கெட்டவன் கூட மாறுறான். எப்படின்னா செழிப்பு. ஆமென். அபரிதம். ஆமா, இது ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வழிங்க. அதனாலதான் இந்தியா தேசத்துல இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு ஒரு மனுஷனை உயர்த்துகிறார், இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து பொருளாதாரத்தினால அவனை வந்து நிரப்புவாருங்கிறது நம்ம சொல்லித்தரணும். சொன்னாலே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆமென். ஆமா, நீங்க வேணா பாருங்க, சபையில் இப்ப செழிப்பை பேசி செழிச்சிட்டே இருக்கிறாங்க. பெருக பெருக பாத்தீங்கன்னா வராதவங்க கூட ஆண்டவர் பின்னாடி வர ஆரம்பிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. சின்னதா பண்ணிட்டு இருக்கலாம், சீக்கிரமா நீங்க பெருசா பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வண்டிகளில் கொண்டு போய் பண்றீங்க, ஹோட்டலு, பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இன்னைக்கு சிறு தொழில்களா இருக்கலாம், அதெல்லாம் மல்டி பிசினஸா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமா, நீங்க நினைச்சுக்காதீங்க இன்னும் அப்படியே தான் கிடக்கணும், அவர் வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஏன் இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இவங்க ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இப்போ 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 மீன் பிடிக்க போறாங்க. பகல்ல கிடைக்குமா? கிடையாது. லாக்டவுன் பீரியட்ல கிடைக்குமா? சீசன்ல தான் கிடைக்கும். சிலது அந்த நேரத்துல தான் கிடைக்கும். இரவிலே கிடைக்காத மீன்களை பகலிலே கிடைக்கும்படி செய்கிறார். ஆமென். பகல்ல வலை போட்டீங்கன்னா மீன் போயிடும், மீன் வராது. ஆனா அவர் வார்த்தையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு சீசனே கிடையாது. ராத்திரியில கிடைக்க வேண்டியது பகல்ல கிடைக்கும், பகல்ல கிடைக்க வேண்டியது ராத்திரியில கிடைக்கும். ஹல்லேலூயா. There is no season. மாகாதேராபா ஷேகே. ஆமென். திரளான மீன்கள். அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் அவன் மீனவனா இருந்திருக்கிறான், இவ்வளோ ஒரு பெரிய கேட்ச் அவன் பார்த்ததே கிடையாது. அங்க பைபிள்ல எப்படி போட்டிருக்கு பாருங்களேன், 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். இப்படி ஒரு கேட்சை நான் பார்த்ததே கிடையாது. நான் சொல்லட்டுமா, உங்க பிசினஸ் வேற மாதிரி ஆயிடும், உங்க வாழ்க்கை வேற மாதிரி. அவர் வார்த்தை, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பஞ்சத்திலே நான் செழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை என்ன? இது உங்கள் தியானமாய், உங்கள் எண்ணமாய். நான் சொல்றேன், வார்த்தை தான் பஞ்சத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழி. வார்த்தை தான் உங்களை பஞ்சத்துக்கு தப்புவிக்கிற வழியாக இருக்கிறது. ஆமென். அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஏன்னா வார்த்தை இந்த உலகத்தின் சூழ்நிலையோடு உங்களை ஒத்து வாழ வைக்காமல், வார்த்தை இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை கிழித்து கொண்டு அதை ஆளுகை செய்யும்படியான ஜீவனை, பலனை உங்களுக்கு கொடுக்கிற வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். Glory to God. Glory to God. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கொடுத்திருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானது. ஷாக் ஆயிட்டான். என்னையா இவ்வளவு ஒரு மீனை நம்ம வாழ்நாள் அப்படி பார்த்ததே கிடையாது. திரள். நான் சொல்றேன், இயேசுவின் வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்தால் திரள், பிரமிப்பு, கிடைக்காதெல்லாம் கிடைக்குது. ஆமென். இன்னும் சொல்ல போனா அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கிடைக்காது, இப்போ போட்டாலே வருது. ஆமென்.
எவ்வளோ நாள் முயற்சி பண்ணி நடக்காது, இப்ப தொட்டாலே தொடங்குகிற மாதிரியான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். தட் இஸ் த வேர்ட். ஆகிலும் உம் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி நான் வாழ்றேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் செய்ய போகிறேன், நீர் எனக்கு சொல்லுகிறதை நான் செய்ய போகிறேன். ஆமென். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த விரும்புகிறார், உங்களோட பேச விரும்புகிறார். தேவ வார்த்தைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகள் சூழ்நிலைகளை மாற்றும், வார்த்தைகள் குறைவுகளை நிறைவாக்கும். Amen. Glory to be the living God. Glory to be the living God. Glory to be the living God. Hallelujah. 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 Makara sakara balakataraba. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம்? தேவனுடைய வார்த்தைகள் சூழ்நிலைகளை தாண்டி உங்களை வாழ வைக்கி, பஞ்சத்தில் உங்களுக்கு செழிப்பை கொடுக்குது. ஆமென். இறுதியாக ஒன்று நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17. இது ஏற்கனவே பார்த்தோம், ஆனால் ஒரே ஒரு ஃப்ரேஸ், ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு இதில் பார்க்க போகிறோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா இதுவும் வார்த்தை தான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசைக்கு நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டு இரு. த ஹைடிங் பிளேஸ், ஒரு இடத்துல ஒளிச்சு தேவன் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். 1 ராஜாக்கள் 17 படிக்கிறேன், சரிங்களா? அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்கு கட்டளையிடுவேன் என்னான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ, where there is the word of God, there is no lack, there is no poverty. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? காசு இல்லாத பிரச்சனை நினைக்கிறீங்களா? அவங்க சொல்றோம் காசு இல்லைங்க, வார்த்தை இல்லைங்க. வார்த்தை இருந்தா காசு இருக்கும். தரித்திரத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மாத்தி இப்படி சொல்லுவோமே, இப்போ செழிப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வார்த்தை தான் காரணம். அப்ப செழிப்பு இல்லாமைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வார்த்தை இல்லாததான். வார்த்தை வந்துச்சுன்னா செழிப்பு வருது. ஆமென். வார்த்தை வந்ததுன்னா குறைவு நிறைவாகுது. வார்த்தையை குறித்த வெளிப்பாடு. அதனாலதான் நீங்க எதை பெறீங்களோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களை வேற மாதிரி சிந்திக்க வைக்கும், உங்களை வேற மாதிரி நம்ப வைக்கும், வேற மாதிரி உங்களை எதிர்பார்க்க வைக்கும், வேற மாதிரி உங்களை விசுவாசிக்க வைக்கும். அப்போ எல்லாரும் கஷ்டப்படுற அந்த நேரங்கள்ல, எல்லோரும் பயப்படுற நேரங்கள்ல, எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல உங்களுக்கு மாத்திரம் வித்தியாசமானதை நீங்கள் காண முடியும். ஆமென். God's word makes the difference. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. எல்லாம் சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. நான் பாட்டு பாடுறோம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். செழிப்பு இருக்குது, சுகமும் இருக்குது அவர் வார்த்தையில். ஆமென். எஸ், த வேர்ட். இன்னைக்கு வந்து ஊழியர் செய்கிறவங்களுக்கு நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கலாம். என்னங்க எனக்கு பிரச்சனை? நான் சொல்கிறேன், வார்த்தை இல்லாதான் பிரச்சனை, காசு இல்லாத கிடையாது. என்னங்க என் பிஸ்னஸ் ஏன் அப்படி இருக்குன்னா சொல்கிறேன், வார்த்தை இல்லாதனால தான் பிஸ்னஸ் அப்படி இருக்கு. வார்த்தை முயற்சி இருக்குது, ஆனால் என்ன இல்லை, there is no word. முயற்சி தேவைதான், ஆனால் என்ன வேணும்? வார்த்தை வேணும். கடவுளுடைய வார்த்தை வேணும், கடவுளை குறித்த வெளிப்பாடு வேணும். நீங்கள் யார், தேவன் யார், கிறிஸ்துக்குள்ள நீங்கள் யார், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். அப்போ நம்ம இந்த ஊழியத்தை செஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு புரிய வச்சாரு. இப்போ உன்னுடைய தேவை என்ன தெரியுமா? உன்னுடைய தேவை நிறைய தெரிஞ்ச ஆட்களோ, பணமோ, காசோ, பொருளோ, இடமோ, இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வேணும் தான். ஆனால் உன்னுடைய பிரதான தேவை என்ன தெரியுமா? என்னுடைய வார்த்தைகள். எனக்கு அது படிச்சுன்னு அப்பமே என்ன விளங்கிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை எப்படி நம்ம இதனால எப்படி நிரம்புறது, இதுதான் மெயின் வேலையாக இருந்தது. உட்கார்ந்து புத்தகத்தின் மூலமாக, வேத வசனத்தை படிப்பதின் மூலமாக, ஆன்லைன் யூடியூப்ஸ் இது மூலம் கேட்கறது மூலமாக மனதை உள்ளது நிரப்பிக்கிட்டே இருக்குது. அப்போ எதனால் நிரப்பணுமோ அப்புறம் அது மைண்டில் ஓடிச்சு. அப்புறம் அதே பேச ஆரம்பித்தோம், அதே சிந்திக்க ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தா
இப்போ எனக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரில. பஞ்சங்கிறாங்க, டவுனுங்காங்க, நமக்கு அது சம்பந்தமே இல்லை. சில கேட்குறாங்க, என்ன கவர்மெண்ட் ஜாப்பா, உங்கள் ஒய்ஃப் கவர்மெண்ட் ஜாப்பாங்கிறாரு அன்னைக்கு ஒருத்தர். நான் சொன்னேன், நாங்கள் 2 பேருமே ஹெவன்லி கவர்மெண்ட்ல இருக்கிறோம். ஆமென், ஆமென். நாங்களும் ஒரு அரசாங்கத்துக்கு கீழே தான் சார் இருக்கிறோம். ஆனால் எங்கள் அரசாங்கம் அகிலத்தையும் ஆளுகிற அரசாங்கம். ஆமென். Yes, we are in the kingdom of God. We are the kingdom ambassador. The Lord is my shepherd, I shall not lack, I shall not want. இது உள்ள போடணும், உள்ளுக்குள்ள ஆழமா. அப்ப என்ன பிரச்சனை? வார்த்தை இல்லை, அதுதான் பிரச்சனை. வார்த்தை இருந்தால் வெற்றி இருக்கும், வார்த்தை இருந்தால் சுகம் இருக்கும், வார்த்தை இருந்தால் ஞானம் இருக்கும், வார்த்தை இருந்தால் தயவு இருக்கும், வார்த்தை இருந்தால் இரவு என்ன பகல் என்ன உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கபோரா ஷடலபோ. ஆமென். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ அந்த வார்த்தை உண்டாகணும். வேதத்தை எடுத்து வாசிக்கணும், வார்த்தை உங்களுக்கு உண்டாகணும். ஒரு நல்ல தேவ செய்தியை கேட்கணும், உங்க வார்த்தை உண்டாகணும். வார்த்தை உண்டாச்சுன்னா எல்லாம் உண்டாயிடும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குச்சு. இந்த மேட்ரு தெரிய மாட்டேங்குது. சில கேட்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கான்டாக்ட் இருந்தால் கொடுங்க, அட்ரஸ் இருந்தால் கொடுங்க, ஸ்பான்சர்ஷிப் யாராவது பண்ணுவாங்கன்னா அவங்க எது கொடுங்கன்னு. எனக்கு அட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பைபிள் அட்டை தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்த வார்த்தை உள்ளே போக 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 என் சூழ்நிலைகள் கீழே போனது, நான் மேலே வந்தேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேதாகமத்தை மேலிருந்து கீழ் நோக்கி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கீழிருந்து மேல் நோக்கி போகும். ஆமென். நீங்கள் மேலிருந்து அப்படியே கீழே பார்க்க படிச்சுட்டே வாங்க, கேட்டுக்கிட்டே வாங்க. அப்புறம் கீழே இருக்கிறவங்க வாழ்க்கை மேலே போகும். நீ கீழ் ஆகாமல் மேல் ஆவாய், வால் ஆகாமல் தலை ஆவாய். ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் ஒரு தீர்க்கதரிசி பஞ்சத்தில் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் ஒரு ஊழியக்காரன் பஞ்சத்தில் இல்லை, அவன் செழிப்பிலே வாழ்ந்தான். ஆமென். நான் சொல்றேன், இந்த நாட்கள்ல தேவ வார்த்தை இருக்கும்னா, தேவ ஊழியர்களே, போதகர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். உங்களை போஷிப்பதற்காக சில அரேஞ்ச்மெண்ட்டை தேவன் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். அந்த ஆற்றின் தண்ணீரை அவன் குடித்தான். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகம் வந்து போஷிக்காது. வழக்கமா காகம் வந்து இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு போயிடும். எந்த ஊர்ல அதை பார்த்துருக்கீங்களா? போஷிக்கிற காகங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? காக்காவுடைய நேச்சர் என்னங்க? அசந்துருந்தீங்கன்னா கையில் இருக்கிற வடையே பிடிங்கிட்டு போயிடும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா புடுங்குற காக்கா கூட கொடுக்குற காக்காவா உங்களுக்காக மாறும். அதனுடைய நேச்சரையே மாற்றி போடுதாரு. ஆமென். அதனுடைய சுபாவத்தையே மாற்றிடுறாரு. ஆமென். இயற்கை உங்களுக்கு அனுகூலமாக மாறும். ஆமென். அதான் அர்த்தம். இந்த பாதகமான உலகம் உங்களுக்கு சாதகமாகும். பிடிக்கிற உலகம் உங்களுக்கு கொடுக்கிற உலகமா மாறும். எடுக்கிற உலகம் உங்களுக்கு மட்டும் வாரி வழங்குற உலகமா அது இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சில இடத்துக்கு நான் போவேன், அங்கெல்லாம் காசே வராதுமாங்க, நம்ம போனா வந்துருது. ஆமென். கிராமத்துல காசு கிடையாதுமாங்க, நம்ம போனா காசா வருது. பாருங்க, மூட்டை மூட்டையா வந்து இறங்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் கேட்குறேன், நீங்கள் பாம்பேயில் இருந்தீங்க, பாம்பேயை விட்டுட்டு எதுக்கு திருநெல்வேலிக்கு போனீங்க? பாம்பே நல்லா இருக்குமே. கர்த்தர் வார்த்தையை கேட்டால் எங்கே போனாலும் நல்லா இருப்போம். அது பாம்பேயா அது வந்து திருநெல்வேலியாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. வார்த்தை உள்ளே இருந்தால் நாம் நல்லா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஊரை பொறுத்து இல்லை உங்கள் செழிப்பு, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ வார்த்தையை பொறுத்து தான் உங்கள் செழிப்பு. ஆமென். இது நம்பணும், இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, அப்போ என்ன நடந்தது? கர்த்தருடைய அப்போ இயற்கையின் அனுகூலகங்கள். அதுக்கு முன்னாடி தான் அந்த 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 கடல்ல தான் பிரயாசப்பட்டுட்டு இருந்தாங்க, கிடைக்கல. ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உள்ளே போன உடனே மீன்லாம் தன்னால் உள்ளே வருது, ஆர்டர்ஸ்லாம் தன்னால் வரும்,
கிடைக்காத பிசினஸ் லிங்க், கிடைக்காத ஃபேவர், கிடைக்காத தயவு. கையெழுத்து போடாதவன் உங்களுக்காக கையெழுத்து போடுவான். எதிர்க்கிற மனிதர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். ஆமென். வழக்கமா ஓடும் மீன், ஆனா பேதுருக்கு மட்டும் மீன் வலைய பார்த்து ஓடுது. வழக்கமா காக்கா பிடுங்கும், ஆனா இங்க காக்கா கொடுக்கு. மீன்ல டிராவல் பண்ணி யோனா வேற ஊருக்கு போறான். எல்லாமே பாருங்க நமக்காக வேலை செய்யுது. சன்ஸ் ஆஃப் காட் நீங்களாம். இயற்கையே உங்களுக்காக வேலை பார்க்கும். ஆமென். இயற்கைகள், பச்சை ஜாதிகள், மிருகங்கள், இங்க இருக்கிற எல்லாம் மற்றவனுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா உங்களுக்கு ஆதரவா வேலை பார்க்கும். அதான் அதான் சால்வேஷன்னா, அதான் மீட்புனா அதான். ஆமென். ஓ ஷடலபா கரபா. இதை புரிஞ்சுக்கோங்க, சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. வேதம் ஏசு சொல்றாரு பாருங்க, மனுஷர் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள். மனுஷனுக்கு போடுற பழக்கம் இருக்கா? இருக்கிறதெல்லாம் சொரட்டி எடுத்துட்டு போற பழக்கம் தான் இருக்கு. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ என் பிள்ளையா இருந்துப்பாரு, என் வார்த்தையை நம்பிப்பாரு, இந்த பிடுங்கிற மனுஷனா கொடுக்கிறவனா நான் மாத்துவேன். ஆமே. அது எவ்வளவு இருக்குதுங்க பைபிள்ல. லாபான் வந்து யாக்கோபு ஆட்டையை போடுற ஒரு ஆள் எப்பவுமே. ஆமா. ஆனா அந்த லாபான் கையிலிருந்து கர்த்தர் யாக்கோபை செழிக்க வைத்தார். பொல்லாத மனிதர்களுக்கு நடுவில் உங்களை செழிக்க வைப்பார். ஆமென். ஃபியர் நாட், பிலீவ் தட். இதை நம்புங்க, இதை நம்பி பாருங்க. ஒரு பெரிய செழிப்பு உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய நிறைவு உங்க வாழ்க்கையில வரும், உங்க சபையில வரும், உங்க பிசினஸ்ல வரும், உங்க வாழ்க்கையில வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க 6வது வசனம், அங்கே அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஒளிச்சு வச்சு அவனை போசிக்கிட்டு இருக்கிறார். த ஹைடிங் பிளேஸ், ஒரு மறைவான ஒரு இடத்துல வச்சு தன் ஊழியக்காரரை கர்த்தர் போஷிக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், உங்களை போஷிக்கும்படி சில அரேஞ்ச்மெண்ட்டை தேவன் ஏற்கனவே பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். பயப்படாதீங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் என் தேவன் நிறைவாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டரை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன் அடுத்த 10 நிமிஷத்துல. இப்போ கவனிங்க, இப்போ இன்னொரு காரியம் நடக்கிறது. அது என்ன? 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ஒரு அதிகாரத்தில் எத்தனை வாட்டி அது வருது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அப்படின்னா வார்த்தை தான் எல்லாத்துமே. ஆமென். உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கீர். அப்படின்னா என்ன? வார்த்தை வந்து கேரித்தில் இருந்தா கேரித்தில் இருக்கணும், சீதோனுக்கு போனா சீதோனுக்கு போகணும். ஏன்? வார்த்தை என்ன எங்க போக சொல்லுதோ அங்க எனக்காக தேவன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பார். ஆமென். உனக்கு குறிக்கப்பட்ட மலைக்கு போ அப்படின்னு குறிக்கப்பட்ட மலைக்கு ஆபிரகாம் போன உடனே என்ன நடக்குது? அங்க இருக்கிற அந்த குறிக்கப்பட்ட மலைக்கு போன உடனே ஆட்டுக்குட்டி வெளியில வருது. ஆமென். அப்போ காட்ஸ் அப்பாயிண்டட் பிளேஸ், தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நேராக தேவன் உங்களை நடத்துவார். த ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். சரியான நேரத்தில் சரியான இடத்துல போய் நீங்கள் அமரும் பொழுது ஒரு பெரிய போஷிப்பு உங்களுக்கு உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். ஸோ அவன் தேவையை தேவன் சந்திக்கிறார். இப்போ கவனிங்க, இப்போ ஒரு ஊழியக்காரரின் தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். அப்போ முதல்ல நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், தம் ஊழியக்காரரின் செழிப்பை விரும்புகிற கர்த்தர். ஞாபகம் இருக்குதா? ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ கவனிங்க, இப்போ ஒரு விதவையின் தேவையை சந்திக்கிறார். இன்னும் கரெக்டாக சொன்னா ஒரு விசுவாசியின் தேவையை சந்திக்கிறார். ஆமென். இப்போ கவனிங்க, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். போன உடனே இந்த அம்மாட்ட தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறான். இந்த அம்மா தண்ணி தானே ஐயா கேட்குறாருன்னு நம்பி போகுது. கொஞ்சம் அப்பத்தையும் சுட்டு கொண்டு வான்ட்டு அந்த அம்மா திரும்பி வந்துட்டு, ஐயா முட்டு கொண்டு என்ன கொஞ்சோல மாவு தான் இருக்கு, நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான் இருக்கிறோம். அதானே சாப்பிட்டுட்டு செத்து போகிறது தெம்பா சாவறதா?
அப்படின்ட்டு அது சொல்லுது. அந்த அன்னைக்கு இவன் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசி நீ வந்து முதல்ல எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறார். இப்போ கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. ஆமாம், க்ளோரி டு காட். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சத்தியம்லாம் பண்ணிட்டான். அம்மா சத்தியமாங்கிறது இல்லை, ஆண்டவர் சத்தியமான்ட்டா. ஒன்றுமே இல்லை. இதோ நானும் என் குமாரரும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. நான் சொல்லுங்க, பயப்படாதே. ஒரு பஞ்சமான நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு, பயப்படாதே. ஆமென், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேசத்தில் பஞ்சம், தேசத்தில் வறுமை, சாப்பிட வழி இல்லாமல் மக்கள் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்தில் கொஞ்சோல எண்ணெய் கொஞ்சோல மாவு வச்சிருக்கிற ஒரு அம்மாட்ட போய் தீர்க்கதரிசி வந்து முதல்ல சுட்டு எனக்கு கொண்டு வான்னா, இப்போ சில பேர் என்னென்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி டைமில் காணிக்கைலாம் எடுக்காதீங்க, ஏன்னா ஜனங்க ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் மக்கள்கிட்ட என்ன சொல்லுங்கள், நீங்கள் வந்து இருக்கிறத வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு பார்த்துக்கோங்க, அப்படியே சொல்லி வரணுங்காங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு வெளிப்பாடே இல்லைன்னு அர்த்தம். தீர்க்கதரிசி வந்து இந்த மாதிரி நேரத்தில் தான் கொண்டு வாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே சாப்பிட்டேன்னா அப்படியே முடிஞ்சிடும். உன்னிடத்தில் இருக்கிறத தேவனுடைய அபிஷேகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் கனெக்ட் பண்ணால் அதுதான் உன் பஞ்சங்களை மேற்கொள்வதற்கான தேவனுடைய வழியாக அது இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பஞ்சத்தை மேற்கொள்வதற்கான தேவனுடைய வழி விதையாக இருக்கிறது. ஆமென், விதைப்பாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, விதைப்பு தான், ஹல்லேலூயா, விதைப்பு தான் பஞ்சங்களை மேற்கொள்கிற வழியாக இருக்கிறது. ஆமென். அப்ப விதைப்பு பஞ்சங்களை மேற்கொள்ள வைக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், மற்ற நேரத்தை விட இந்த நேரம் தான் நீங்க விதைக்கணும். ஹல்லேலூயா. மற்ற நேரங்களை விட இந்த நேரங்களில் தான் நீங்கள் வந்து தேவனுக்கென்று உதாரத்துவமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென். ஏன்னா பஞ்சத்தை மேற்கொள்வதற்கு அதுதான் வழியாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பஞ்சங்களை மேற்கொள்வதற்கு அதுதான் வழியாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த நேரத்தை யாரோ வந்து ஏதோ பிடுங்கிட்டு போகிறது ஒரு நேரம் கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து காக்கா கிடையாது பிடுங்கிட்டு போகிறதுக்கு, உங்களை பிடுங்கிறதுக்காக கேட்குறது இல்லை. இது நல்லா விளங்கி அனாயிண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு இது கேட்குறது, ஜனங்களை அப்படி செய்யும்படியாக அவங்கள உற்சாகப்படுத்துறது. நல்லா கவனிங்க, என்ன நடந்தது பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, இது எல்லாருக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த ஊரில் எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, அவங்க பட்னியில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த விதவை பஞ்சத்தில் செழிப்பாக இருந்தா. ஆமென். ஏன் தெரியுமா? வார்த்தையை கேட்கிறவள், வார்த்தைக்கு செவி சாய்க்க முடிவெடுத்தவள், வார்த்தையின்படியே கொடுக்க தீர்மானம் செய்தவள். நல்லா கவனிங்க, இங்க பாருங்க என்ன போட்டிருக்குது, 15வது வசனம். அவள் போய், எல்லாம் சொல்லுங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எல்லாம் சொல்லுங்க, சொற்படி செய்தாள். அதுதான் கீ. அவன் என்ன சொல்லுகிறானோ அதை செய்யுங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், உன் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இங்க அதே தான் வருது. எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென்.
ஏன்னா எலியா சொன்னது எலியாவின் வார்த்தை கிடையாது. 16 வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. மாரா ஷடலாகோ மேசேகே. ஹalleluya, hallelujah, glory. glory, 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 glory. எப்படி போட்டிருக்கு பாருங்க. வா, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. அன்னைக்கு கூட ஒருத்தங்க இது இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க, ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், மற்ற மாதங்கள் எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும், ஆனால் இந்த மாதம் ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த மாதம் ரொம்ப நிறைவாக இருக்கும். நான் பாருங்கள் 1000 ரூபாய் தான் ஆஃபரிங் அனுப்புவேன், இப்போ 2500 அனுப்பியிருக்கிறேன் அப்படிங்கிறேன். ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி, அவருடைய டெஸ்டமனி நான் சொல்கிறேன். நான் அப்போது நான் சொல்கிறேன், இதே சம்பவத்தை இயேசு எடுத்து பேசுகிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். நீங்கள் எத்தனையோ விதவை இருந்தா, ஆனால் அந்த சாரிபாத்து விதவையினுடைய அவள் மட்டும்தான் போஷிக்கப்பட்டா. இஸ்ரவேலில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் நம்பதுக்கு தயாராக இல்லை, பஞ்சத்தில் செழிப்பா. இப்போ இவ யார் தெரியுமா? ஒன்றும் ஒரு ஒரு காமன் ஒரு உமன் தான் இவா. அதனால தான் சாரிபாத்தின்னு ஒரு விதவை. எத்தனையோ விதவைகள் இஸ்ரவேலில் இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த விதவை தான் போஷிக்கப்படுறா. ஒருத்தன் இயேசுகிட்ட சொல்கிறான் பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாகும். அப்போ இயேசு சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை. ஏன்னா என்ன அர்த்தம்? சபைக்கு போகிறவன் வார்த்தையை கேட்குறவனுக்கு, அதாவது சபைக்கு போய் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு இல்லாத நம்பிக்கை வெளியில் உள்ள ஒரு ஆளுக்கு இருக்குது. கடவுள் நீ சர்ச்சைக்கு போறியான்னு பார்க்கறது இல்லை, விசுவாசத்தை பார்க்குறாரு. விசுவாசத்தை பார்த்து அற்புதங்களை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அது மாதிரி தான் ஊரில் எத்தனையோ பேர் அதாவது கஷ்டம், அதாவது நான் கஷ்டத்திலே இருக்கிறேங்க, தேவையிலே இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் விசுவாசம் உங்களை விதைக்க வைக்கும். விதை உங்களை தரித்திரத்திலேருந்து வெளியில் கொண்டு வரும். ஆமென். நான் சொல்கிறேன், விதைக்கிற ஒரு விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் உங்கள் தரித்திரத்திலிருந்து நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க. தரித்திரத்துலேருந்து எப்போ வெளியே வருவீங்க? கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக இருந்தபோது அது அவர் சொல்கிறார், நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் கொண்டு வா, அப்படி சொல்ல தீர்க்கதரிசி. முதலாவது கொண்டு வா, முதலாவது கொண்டு வா. சிலர் கஷ்டமாயிடுச்சு, இந்த மாதம்லாம் கொஞ்சம் அப்படியே வைப்போம், மீதி இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது விளங்கவே இல்லை. மீதி இருந்தால் கொண்டு கொடுக்கறது கடவுள் அப்படி கேட்கலங்க. கடவுள் அவர் தேவைக்காக கேட்கல, என்னை கனம் பண்ணுறியான்னு பார்க்குறாரு அவர். முதலாவது அவருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் காட், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ இந்த குறைவு, மறுபடியும் சொல்றேன் நான், ஒரு ஊழியர் செழிப்பில் இல்லாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? வார்த்தை இல்லாததான் காரணம். இங்கே ஒரு விசுவாசி, இங்கே ஒரு ஒரு விதவை செழிப்பிலே வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? அவருடைய விசுவாசம், வார்த்தைக்கு அவ கொடுத்த மரியாதை. ஊரே பஞ்சத்தில் இருக்கும்போது அவளை செழிப்பில் வாழ வைக்குது. அதைத்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் தேசமே பஞ்சமாக இருக்கலாம். அங்கே பாருங்க என்ன போட்டிருக்குது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் என்ன குறைஞ்சி போகவில்லை. 14 வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், லாக்டவுன் முடிகிற மட்டும் மாவு எண்ணெயோ குறையவே இல்லை. ஆமென். நான் சொல்ல குறைஞ்சி போகாதுங்க, குறைஞ்சி போகாது. அது எப்படிங்க? அது எப்படின்னா அனுபவிச்சு பாருங்க, அதான் தெரியும். ஹல்லேலூயா. குறையாத அளவுக்கு பார்க்குற ஒரு தேவன், தண்ணீரை ரசமாக்குறவர், வார்த்தையின்படியே மீனை கொண்டு வந்தவர், வார்த்தையின்படியே எண்ணெயும் மாவையும் பெருக வைப்பார். நான் நிறைய டெஸ்டமனி கேட்டே இருக்கிறேன். யூ கேன் ஆல்சோ ஷேர் யுவர் டெஸ்டமனி. உங்கள் சாட்சி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர் வார்த்தை கிரியை செய்யும் நான் நம்புகிறேன்.
சூழ்நிலையில் என்ன இருக்குதோ அதை பேசுறதுக்கு நான் வரலங்க. தேவன் அவருடைய வார்த்தையில் எதை வைத்திருக்கிறார் அதை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆமென். அப்போ மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பாய், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை அவர் திருப்தி உள்ளதாய் மாற்றுவார் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அவளும் அவள் வீட்டாரும் எலியாவும் எல்லாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். முதல்ல ஒரு வேளைக்கு வராதது இப்ப அநேக நாளுக்கு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இருக்கிறத வாயில போட்டீங்கன்னா முடிஞ்சுது, இருக்கிறத எடுத்து கொஞ்சம் வெளியில போட்டீங்கன்னா அதுக்கு பேர் விதை. ஆமென். இப்ப நான் சொல்றேன், இந்த நேரத்துல கூட கடவுள் உங்களுக்கு என்ன தருகிறாரோ அதிலே ஆகாரமும் இருக்கிறது, விதையும் இருக்கிறது. இப்படி சொல்லலாமா? என்னிடத்தில் உள்ளவைகளில் ஆகாரமும் இருக்கிறது, விதையும் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் உள்ளவைகளில் ஆகாரமும் இருக்கிறது, விதையும் இருக்கிறது. அதாவது ரெண்டும் இருக்கு. இப்போ நான் அன்னைக்கு கூட நம்ம நண்பர்களோட பேசிட்டு இருந்தேன். நம்ம சிலருக்கு இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போ இதுலேயே செக் பண்ணிடலாம் அவங்க மனசை இல்லை எவ்வளவு செழிப்பு இருக்குது அப்படிங்கிறது. எப்படி செக் பண்ணலான்னா, கொண்டு போனதை அப்படியே அவிச்சு சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க அத்தனை பேரும் தரித்திர புத்தி உள்ளவங்க. ஆனால் இந்த அரிசியில் இந்த இதில் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க யாரோ கொஞ்சம் பேர் உண்டுன்னு சொல்லி அந்த 5 கிலோ அரிசியில் கூட ஒரு 1/2 கிலோயாவது யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருப்பார்னா அவர்கள் தான் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் விதைக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். அதாவது 1/2 கிலோ அரிசியா 5 மூடையாங்கிறதெல்லாம் கடவுள் பார்க்கறது இல்லை. அதாவது இந்த தரித்திரங்கிறது எங்க இருக்கு தெரியுமா? புத்தியில தான் இருக்கு. இந்த நேரத்தில் கூட கடவுள் நீ 100 கோடி கொடுத்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இல்லை 10 லட்சம் கொடுத்தாதான் உன்னை ஆசீர்வதி அப்படிலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் என்ன இருக்குது? ஆகாரமும் இருக்கு, விதையும் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளவைகளில் ஆகாரமும் இருக்கிறது, விதையும் இருக்கிறது. அப்போ கடவுள் நம்மகிட்ட தர்றதுல உங்களுக்கு ஒன்று வருதுன்னா அதில் என்ன இருக்குது? லபுக்குன்னு வாயில் போட்டக்கூடாது. அதில் என்ன இருக்குது? கொஞ்சம் விதை இருக்குது. கொஞ்சம் விதைக்கணும். அதை எடுத்து யாருக்கோ விதைக்கணும். அந்த விதைக்கும் போது ஒரு வேலையில் முடிகிறது, அநேக நாள் லென்த் ஆகுது. ஆமென். இதுதான் கடவுளுடைய ராஜ்யங்க, இதுதான் கடவுளுடைய வார்த்தைங்க. செஞ்சு பாருங்க, பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் நிறைய வந்த பிறகு கொடுக்க ஆரம்பிக்கல. அந்த குறைவான நேரத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கோல்டு நான் விதைச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தா அறுவடை. அப்புறம் விதைச்சு இந்த கடந்த 3 வருஷத்தில் பார்த்தா ஒரு 30 மோதிரமாவது நான் விதைச்சிருப்பேன். கோல்டு ரிங்ஸ் நான் சோப் பண்ணது. எத்தனையோ பேருக்கு செயின் விதைச்சிருக்கிறேன். இப்போ ஆகாரங்களை விதைச்சிருக்கிறோம், பணங்களை விதைச்சிருக்கிறோம், நம்பிக்கையை, வார்த்தையை, தேவன் கொடுக்கறதெல்லாம் விதைச்சு பார்த்தா எடுக்க முடியாத அளவுக்கு அறுவடைகள் வருகிறது. அப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அதனால தான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுத்து நீதியின் விளைச்சல்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமென். இந்த நேரத்தில் கூட உங்கள் பஞ்சத்தை நீங்கள் செழிப்பாக மாற்றலாம். உங்கள் விசுவாசத்தின் மூலம், தேவ வார்த்தையின் மூலம், நீங்கள் விதைப்பதின் மூலம் அவ்விதமாக செய்யலாம். ஆமென். தேவனுடைய அதாவது மக்கள் நீடுங்கிறாங்க, காட் சொல்றார் சீட் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. தேவை அப்படிங்கிறாங்க, ஆண்டவர் சொல்றார் விதை அப்படிங்கிறார். உன் விதை தான் உன் தேவையை பிரேக் பண்ண போகுது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேவையை பிரேக் பண்றதுக்கு இயேசு என்கிற விதையை தேவன் இந்த பூமியில் விதைத்தார். விதைக்கப்பட்ட அந்த விதை தான் இந்த பூமியின் முகத்தை, தரித்திரத்தை நீக்கும்படியான விதையா இது வெளிப்பட்டது. ஆமென். கடவுள் எனக்கு ஒத்த குமாரன் தான் இருக்கான், அவரை போட்டா என்ன பண்ண அப்படின்னு நினைக்கல. பாருங்களேன், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு. கொஞ்சம்னா கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சத்தை வாயில போட்டாதான் முடியுது, வெளியில விட்டீங்கன்னா வளருது. புரிஞ்சுக்கோங்க, இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கோங்க. நீங்க தரித்திரர்கள் அல்ல, நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் தரித்திரர் போல இருக்கலாம், ஆனா மனதில் நீங்க செல்வந்தர்களாக இருக்க முடியும். எப்போ தெரியுமா? இந்த 100 ரூபால ஒரு 10 ரூபாய் எடுத்து யாருக்காவது உங்களால தர முடியும்னா நீங்கள் செல்வந்தர்கள். ஆமே, அதை முதல்ல அங்க ஸ்டார்ட் பண்ணுங்கிறேன்.
பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள்ல தரித்திரத்தை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கு. செழிப்புள்ளவங்களாவே பிறந்து வரலங்க. விதைச்சு 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 தங்கத்தை விதைச்சோம், தங்கத்தை அறுத்தோம், பொருளை விதைச்சோம், பொருளை வருத்தோம், வார்த்தையை விதைச்சோம், வார்த்தையை அறுத்தோம். அப்படியே அறுத்து 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 பாருங்க. போன டிசம்பர்ல ஒரு காரையே விதைச்சோம். ஒரு புது பிராண்ட் நியூ காரை வாங்கி ஒரு ஊழியக்காருக்கு விதைச்சிருக்கோம். நான் நம்புறேன், பெஸ்ட் காரை நான் அறுவடையா பெற்றுக்கொள்ளுவேன். ஆமேன். வீடுலாம் வாங்கி விதைக்கணும்னு எனக்கு ஆசை. சீக்கிரமா அதெல்லாம் நான் செய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சிறிய விதைக்குள்ளே தான் ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு விதை இருக்கு, அந்த விதையை போட்டா என்ன வருது? ஒரு மரம் வருது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மரம் வருது, அந்த மரம் நிறைய காய்க்கு பழம் பழுக்கு. இப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் நிறைய விதை இருக்கு. அப்புறம் அதை போட்டா அதுக்குள்ள இருக்கு. அப்போ ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் இல்ல, ஒரு விதைக்குள்ள காடே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? விதைக்குள்ள காடே இருக்கு. அப்ப விதைச்சு அறுத்து விதைச்சு அறுத்து விதைச்சு அறுத்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்படியே அம்பாரமா குமிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை ஆயிடும். ஆமா, என்ன இருக்கோ அதை விதைங்க. நம்பிக்கையை விதைங்க, வார்த்தையை விதைங்க, எல்லாத்தையும் விதைங்க. தேவன் அதை கனம் பண்ணுவார். ஆமென். விதைப்பு மறுப்பும் இந்த பூமி உள்ளளவும் ஒளிந்து போவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இட்ஸ் a time to sow. இப்போ இது விதைக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த வார்த்தை எல்லாரையும் நான் விதைக்க சொல்றது இல்லை. ஏதோ விதைக்க சொல்லி ஆசை காட்டி இதை கேட்கும் போது விசுவாசம் வந்துச்சுன்னா விதைங்க, அவ்வளவுதான். அதர்வைஸ் டோன்ட் கிவ். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நான் இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறது கிடையாது. என்கிட்ட இருக்கிறது உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆமென். உங்கள் கரங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். Glory to God. Hallelujah. You can sow now. Hallelujah. உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் விதைக்கலாம். ஆமென். ஆன்லைன் மூலமாக கொடுக்கிற பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக விதைக்கலாம். உங்கள் தசம பாகங்கள், உங்கள் காணிக்கைகள், உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கிற ஒரு நேரம் இது. ஜிபே மூலமாக, ஃபோன்பே மூலமாக, ஒரு அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்கள் விதைகளை விதைக்கலாம். பணம் ஒரு விதையாக இருக்கிறது. எண்ணெயும் மாவும் ஒரு விதையாக இருந்தது. தேவன் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிற காரியங்களில் ஆகாரமும் இருக்கிறது, அதில் விதையும் இருக்கிறது. அப்போ எனக்கு ஒரு 100 கோடி வந்த பிறகு நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த 10 ரூபால ஆரம்பிங்க, 100 ரூபால ஆரம்பிங்க, 1000 ரூபால ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தர் அதை அப்படியே பெருக பண்ணுவார். அப்போ ஒரு சம்பளம் வாங்கிறாங்க, பத்தவே மாட்டேங்க. ஏன்னா அந்த சம்பளத்திலேருந்து ஒரு நாளும் விதைச்சதே கிடையாது. எனக்கே பழக்கமே கிடையாது. சம்பளத்தை எடுத்து அப்படியே வாயில போட்டு தான் பழக்கமே தவிர, அதில் ஃபர்ஸ்ட் எடுத்து தேவனுக்கு நான் கொடுக்கணும், ஏழைகளுக்கு நான் கொடுக்கணும், திக்கற்றவர்கள் நான் கொடுக்கணும்னு பண்ணி பாருங்க. கடவுள் சொல்றாரு, மாவும் எண்ணெயும் குறையாது தம்பி, உன் களஞ்சியம் நிரம்பியே இருக்குங்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. தட் இஸ் த வே. கர்த்தர் மாறாதவர், அவருடைய வழிகள் மாறாததாக அது இருக்கிறது. ஆமென். ஒரு நேரத்தில் அரிசி, பருப்பு, எண்ணெய்க்கு என்ன செய்வதென்று நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நானும் என் நண்பர்களும் சில குடும்பமும் இணைந்து 4 லட்சத்துக்கு மேலே இந்த நேரத்தில் தேசத்திலே விதைகளை விதைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். 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 அரசாங்கம் அறிவிப்பு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே 500 குடும்பங்களுக்கு மேலே நம்ம சப்ளை பண்ணியாச்சு. ஆமென். சொல்லி வர்றதுக்குள்ளே இவன் போயிடுவான் போல, அதுக்கு முன்னாடி பண்ணியாச்சு. இன்னும் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்களும் இந்த காரியங்களில் பங்கேற்கலாம், தேவனுடைய சுவிசேஷத்தில் பங்கேற்கலாம். விதைகளை விதைக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் விதைகளை விதைக்கலாம். ஆமென். இது ஏதோ எனக்கான ஒரு செய்தியாக நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. உங்கள் சபைகளிலே தேவ ஊழியரே, தேவ வார்த்தையை சொன்னவர்களுக்கு விதைத்தவர்களை கனப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 யாருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களை கனம் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆன்லைனில் யூடியூப்ஸில் சொல்லுவாங்க, உங்கள் வார்த்தை ரொம்ப சூப்பர், லைக் அப்படின்னு போடுவாங்க. நான் சொல்லுவேன், அவங்கெல்லாம் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது. என்னைக்கு என்னுடைய நிலத்தில் அவர்கள் விதைத்தார்களோ அன்றைக்குத்தான் அவர்கள் உண்மையாகவே அந்த வார்த்தையை அங்கீகரித்திருக்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். சும்மா லைக் போட்டதும் தேங்க்ஸு, ஆமேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையான கணம் கொடுப்பதில் வெளிப்படுகிறது. உண்மையான நேசம் கொடுப்பதிலே வெளிப்படுகிறது. கண்டுபிடிச்சிடலாம் யார் உண்மையிலே ஒரு கனவுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, யார் உண்மையிலே ஒரு கனவை ரொம்ப நேசிக்கிறாங்கங்கிறது
கொடுப்பதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். கொடுப்பவர்களெல்லாம் நேசிப்பவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நேசிக்கிறவரெல்லாம் கொடுக்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆமென், ஆமென். கொடுத்து நேசியாமல் இருக்கலாம், ஆனால் நேசித்து கொடுக்காமல் இருக்கவே முடியாது. ஆமென். லவ் கிவ்ஸ் ஆல்வேஸ், ஃபெய்த் gives always. Hallelujah. உற்சாகப்படுத்துகிற இந்த நேரங்களில் உங்கள் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். பல காரியங்களுக்காக நீங்கள் என்ன காரியத்துக்காக கொடுக்கிறீர்களோ அதை நீங்கள் பதிவு பண்ணி அந்த கிரீன் ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புங்க. அது கூகுள் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, எதுக்காக சர்ச் பில்டிங் ஃபண்டுக்காக நீங்கள் அனுப்பலாம். இந்த நேரத்தில் கொரோனாவில் இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அனுப்பலாம். தேவ வசனத்தை கனம் பண்ணும்படியாக நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் எப்படி விதைக்கிறீங்களோ தேவன் அப்படிப்பட்ட அறுவடைகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பிப்பார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது செழிப்பீர்கள் என்பது இன்றைக்கு வந்த தேவ வார்த்தை. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுகளுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கிற வார்த்தை உங்களை குணமாக்கும், எல்லா அழிவிலிருந்தும் உங்களை தூக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அறிக்கை செய்து நாம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளில் இந்த விதையை எடுத்துக்கொண்டு ஆன்லைன் மூலமாக விதைக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு டிவைன் சப்ளை, ஒரு டிவைன் ஃப்ளோ, ஒரு டிவைன் ஹல்லேலூயா, 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 சூப்பர் நேச்சுரலான ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ளோ இந்த எலியாவிற்கு செய்த தேவன் அநேக ஊழியர்களுக்கு இப்பொழுதே செய்வீராக. இப்பொழுதே அநேக விசுவாசிகள் அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே அது நடக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட ஒரு போஷிப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும், சூழ்நிலையின் சாதகங்களை உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த 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 தரித்திரம்னு சொல்கிற இந்த சூழ்நிலையை கிழித்து கொண்டு உங்கள் பிள்ளைங்க மேலே வரும்படிக்காக நான் பேசுகிறேன். உங்களுடைய வசனம், உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு புது உலகத்தை தருகிறது. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு திறக்காத கதவுகளை திறக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய ரிசோர்ஸை கூட அதை அப்படியே பெருக வைக்கிற சக்தி உள்ளதாக அந்த வார்த்தை இருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் மணி இன்க்ரீஸ் நான் பேசுகிறேன். பணம் வளரட்டும், பணம் பெருகட்டும், எண்ணெயும் மாவும் பெருகட்டும் என்று நான் சொல்லுங்க. ஒரு பெரிய பெருக்கத்தை நான் உங்கள் வாழ்க்கையில் நான் பேசுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் உண்மையும் சத்தியமான உடைய வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை ஜெயித்து உடைய ஜனங்கள் முன்னேறுவார்களாக. ஹல்லேலூயா. உம்மை ருசித்து பார்ப்பார்களாக. குறைவுகளை நிறைவாக்குகிற கிறிஸ்துவின் அபிஷேகத்தை இப்பொழுதே நான் கட்டவிழ்க்கிறேன். ஆசையாய் இந்த நிலத்திலே விதைக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவரே எங்கே எந்த கிருபைகளை எங்களுக்கு பகிர்ந்து அளித்தீரோ அதே கிருபையை இப்பொழுதே நான் இம்பார்ட் பண்ணுறேன். லார்ட், இது இந்த நிலத்தில் விதைக்கிற ஊழியங்கள் மேலே I impart that same anointing, the same grace right now. இந்த ஊழியங்களில் விதைக்கிற குடும்பத்தின் மேலே I impart that same grace, Lord. எந்த நாடுகள் இருந்து எந்த இடங்கள் இருந்தெல்லாம் பார்த்து இதில் ஆசையா இன்றைக்கு விதைக்கிறார்களோ ஒவ்வொருத்தர் மேலே தேவனுடைய தயவை நான் பேசுகிறேன். சூப்பர் நேச்சுரல் அபேண்டன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நீங்க செய்கிறதற்காக நன்றி. அவள் போய் எலியாவின் சொல்படியே செய்தாள். ஹல்லேலூயா. எண்ணெயும் மாவும் குறையவில்லை என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நான் இங்கு பேசினது உம்முடைய வார்த்தை என்பது அவருடைய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, சரீர சுகங்களிலே என் தேவன் நிரூபிப்பீராக. அற்புதங்களை, அடையாளங்களை பார்ப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவ்விதமாக செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.